இது என்னது? தேர்தல் அரசியல். பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுத்தா ஆம்பளை பிள்ளை கோச்சுக்குருவாங்க. அவனுக்கு திடீர்னு ஒரு குவார்டர் போடணும், பிறந்த நாளைக்கு இல்ல காதலிக்கு பிறந்த நாள் ஒரு பரிசு கொடுக்கணும், அல்ல பிடிச்ச நடிகர் அவன் நேசிக்கிற தலைவர் படம் வந்துருது, அதுக்கு படம் பார்க்கணும் காசு, என்ன கோபத்துல மாத்தி போட்டுருவான். இவனுக்கு போடுறதுக்கு சீமானுக்கு போட்டுடலாம்னு நினைப்பான். அவன் என்ன பண்ணா, அவனுக்கு தமிழ் மகன் 1000. ஏன் அந்த திராவிட மகன்கள வெறுப்புல மாத்தி சீமானுக்கு போட்டுருவான். ஏன்னா திராவிடம் இஸ் ஈக்குவல் டு, எப்படி பகுத்து கிழித்து வகுத்து பெயர் வச்சாலும் எந்த வழியில் பொருள் கொண்டாலும் திராவிடம் என்றால் திருடன் என்றுதான் வருது. திருட்டு திருட்டு உருட்டு, கையில் கிடைச்சதெல்லாம் சுருட்டு, மொத்தமா சேர்த்தால் திராவிடம். விடம் என்றால் என்ன? விஷம். குடித்தால் வாய் செத்து போவாய். திராவிடம் தீராத கொடிய விஷம். அதுக்கு ஓட்டு போட்டால் என்ன செய்வாய்? அப்பவும் செத்துத்தான் போவாய். இதுதான் திராவிடம். விளங்கிச்சு நினைக்கிறேன். என்ன செய்யறது? உங்க வயிற்றுல பிறந்ததுக்கு, உங்க கூட பிறந்ததுக்கு கத்திட்டாவது நின்று செத்து போறோம். வேற என்னதான் செய்ய முடியும்? ஆனாலும் நீங்க இங்க பாருங்க, போடு போடாம போ, ஆனா விட்டுட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத. இங்க பாரு, ஆண்டு கொண்டிருப்பவன் ஆண்டவன் எல்லாரும் விட்டு போயிட்டான். ஆனால் சிங்க மகன் நின்று நேருக்கு நேரு, நெத்திக்கு நெத்தி வா. திராவிடனா தமிழனா? எப்படி மோதிராம் பாரு, திராவிடனா தமிழனா சண்டை. இப்ப இதெல்லாம் என்ன? தேர்தல் அரசியல். ரேஷன் கார்டுக்கு பொங்கலுக்கு 5000 தேர்தல் அரசியல். 2500 தேர்தல் அரசியல். 2500 1000 தேர்தல் அரசியல். 2500 1000 கொடுக்க முடியல, 103 ரூபாய் தேர்தல் அரசியல். 5000 2500 1000 வெறும் 103. இதெல்லாம் எதுல வருது? டெவலப்ல வருது. அப்படியே வருது, அப்படியே வருது. 45,000 கோடி சாராய வியாபாரம், டாஸ்மாக் பிசினஸ். இங்கே சட்டசபையில நிதியமைச்சர் 45,000 கோடிக்கு வித்துக் கொண்டிருக்கிற இந்த டாஸ்மாக் வியாபாரத்தை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு அரசு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. இது என்ன வருது? வளர்ச்சியில் வருது, வளர்ச்சியில் வருகிறது. இது என்னது? நாச அரசியல், தேர்தல் அரசியல். இதெல்லாம் தேர்தல் அரசியல். தாலிக்கு அறப்பவன் தங்கம் சாதனை. குடிக்க வச்சு 4 லட்சம் பெண்களின் தாலியை அறுத்தம், அது பெரிய சாதனை. இதெல்லாம் இதுல வருது, டெவலப்மெண்ட்ல வருது. தேர்தல் அரசியல். இந்த அரசியலில் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தீய வைத்து கொளுத்து விட்டு மக்கள் அரசியலை நோக்கி செல்வதுதான் தமிழ் தேச அரசியல். இதுதான் இந்த நிலத்திற்கு தேவையான தூய அரசியல். இவர்கள் என்ன செய்வார்கள்? நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம். எது? ஏமாற்று, ஏமாற்று. அவங்களுக்கு தெரியும் ரத்து செய்ய முடியாதுன்னு. ஏன் கொண்டு வந்து வந்தான்? என்ன சிரிக்கிறா? நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் பெருமக்கள். கூட இருந்து கும்மியடித்தது யார்? திராவிட திருவாளர்கள். என் தங்கச்சி அனீஸ் பசனா பாருங்க, பாத்திமா, என்னையே கொண்டு வந்தது யாரு? ஐயாதான். கொடிய ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தார்கள் காங்கிரஸ் பெருமக்கள். கூட இருந்து கையெழுத்திட்ட பெருமக்கள் திருடர்கள் முன்னேற்ற கழக திருவாளர்கள். ஐயாக்கள் தான். ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி. இதுல ரொம்ப அழகான சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தவர்கள் தான். அதை கூட இருந்து அனுமதித்த பெருமக்கள் இந்த திராவிட முன்னேற்றக்காரர்கள்.
எது ஒன்று, எது ஒன்று சொல்லு, எது ஒன்று சொல்லு. இவர்கள் இன்னும் சொல்ல, அவன் தான் நீட்டை ரத்து பண்ணுவேன், நான் வந்தா மதுக்கடையை மூடுவேன். இது ஏமாற்று. இதுல இருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க நினைக்கிற உங்க பிள்ளைகள். இப்ப உதாரணம் பாருங்க, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தங்கை படிக்க போற பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நம் தங்கைக்கு பாதுகாப்பு இல்ல. நடந்துருச்சு, தெரியாம நடந்துருச்சுன்றான் வச்சுக்க. தங்கச்சி ஒரு குற்றப்பதிவை கொடுக்கிறார், இந்த மாதிரி என்னை பாலியல் தொந்தரவு பண்ணிட்டான், வன்கொடுமை செஞ்சிட்டான். இங்க இருக்கிற என் தங்கச்சிமார்கள், என் உடன் பிறந்தார்கள், யாருக்கும் வராத துணிவு ஒரு தங்கைக்கு வந்தது. உண்மையிலேயே புரட்சி பெண் அந்த மகள் தான். தன்னை அவமதிப்பான், ஊடகம் காட்டும், கேள்வி பேசுவான், எல்லாம் செய்வார்கள். ஆனாலும் எனக்கு நேர்ந்தது இன்னொரு மகளுக்கு இந்த நிலத்தில் நிகழக்கூடாது என்று துணிந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த அவள்தான் உண்மையிலேயே புரட்சி பெண். அவன் என்ன பண்ணா, எப்படியெல்லாம் தன்னை பாலியல் சீண்டல் செய்தான்ங்கிறத வாக்கு மூலமா கொடுத்தாவாரு. அந்த வாக்கு மூலத்தை வெளியிட்டாண்டா திராவிட திருட்டு பாய. கேட்டா அது அது என்னது டெக்னிக்கல் எரர். இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது, முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் போது, அந்த தங்கச்சி கொடுத்தது மட்டும் எப்படி வெளியில வருது? எதுக்கு வருது? இனிமேல் யாராவது அவன் கையை பிடிச்சுட்டான், அவன் தொந்தரவு பண்ணா, அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு யாராவது நீங்க குற்றப்பதிவு கொடுக்க, வழக்கு கொடுக்க வருவீங்களா? வந்தாங்க உன் பேரு, உங்க அப்பன் பேரு, உன் ஊர் பேரு, உன் பேரு எல்லாத்தையும் வெளியிடுவான். இதுதான் அது. எப்படி எப்படிப்பட்டவன் இடத்துல ஆட்சி இருக்குவர்? நடந்துருச்சு விடு. தங்கச்சிக்கிட்ட வாக்குமூலம் வாங்கி பதிவு பண்ணல, அந்த ஞானசேகரன் குற்றவாளி இருக்கான, அவன்கிட்ட ஏன் செய்தாய்? எவன அந்த குற்றவாளி இடத்திலே ஒரு வாக்குமூலத்தை பெற்று ஏன் செய்தாய், எதற்காக செய்தாய்,
அந்த சாருக்கும் நீ அனுசரிச்சு போகணும் என்றிய அந்த சார் எந்த சார் என்று ஏதாவது விசாரிச்சு இந்த அரசு வெளியிட்டிருக்கிறதா? போராட சென்ற எங்களை போராடவே அனுமதி தராமல் கைது செய்தது ஏன்? போராட வந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதனுடைய சுற்றுச்சூழல் பசுமை தாயத்தினுடைய அமைப்பின் தலைவர் அம்மா சௌமியா அன்புமணியை கைது பண்ணது ஏன்? குஷ்பு அவர்கள் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அவர்கள் போராடியவர்களை கைது செய்த ஆட்டு தொட்டியில் அடைத்தது ஏன்? போராடவே அனுமதிக்காத அரசு. அப்ப என்ன வருது? குற்றவாளி ஞானசேகரனா, அரசு குற்றவாளியா என்ற கேள்வி வந்து எங்களை அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சிக்கு போராடவே அனுமதிக்காத அரசு என் வீட்டை முற்றுகையிட்டு போராடுவதற்கு 32 இயக்கங்களுக்கு 15 நாளைக்கு முன்னாடி அனுமதியை கொடுத்து முகநூல்களிலே பகிரிலே எல்லா இடத்திலும் சீமானோடு முற்றுகிட போறோம் எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் என்று 17,000 சுவரொட்டிகளை தமிழ்நாடு முழுமைக்கும் அடிச்சு ஒட்ட வச்சு 3 மணி நேரம் நடுவீதியில் போக்குவரத்தை நிறுத்தி என்னையை திட்டி என்னையை இழிவாக பேசி முழக்கமிட அனுமதிச்சது எப்படி? எப்படிப்பட்ட ஜனநாயகம்? எட்வர்டு ஸ்னோடன் என்கிற ஒரு அறிஞன் சொல்கிறான், அன்பு மக்களே, என் அன்பை உடன் பிறந்தார்களே, ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்துக் கொள்வது, அநீதிக்கு எதிராக அறைகூவல் விடுப்பது அந்த நாட்டிலே குற்றமாக கருதப்படுமையானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் என்கிறார். இப்போது இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நன்கு அறிந்து கொள்கிறீர்கள் இந்த நாடு யாரால் ஆளப்படுகிறது, எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கையிலே இந்த நாட்டின் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த கட்சி அரசியல் தேர்தல் அரசியலில் இருந்து மக்கள் அரசியலை நோக்கி பயணிப்பதுதான், கொண்டு செல்வதுதான் நம் எல்லோருக்கும் இருக்கிற பெரிய கடமை. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம்.